Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற டீ கப்பை வச்சு ஸ்பாஞ்ச் கேக் இல்லாட்டி கப் கேக் எப்படி வேணாலும் சொல்லலும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. அதோட அரை கப் சீனி சேர்த்துக்கோங்க. இனிப்பு கூட தேவைன்னு சொன்னால் இதோட இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் சீனியை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் எண்ணெய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு விஸ்கால நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணுற கஸ்டமருக்குன்னு சொன்னால் பிளெண்டர் கப்பில் கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொறையிலும். இது மாதிரி கலர் மாதிரி வர காட்டிக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா மாவோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு கேக் பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேட்டரோட பதம் இது மாதிரி தான் இருக்க வேணும். இதை விட திக்காக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி வீட்டில் இருக்கிற டீ கப் எடுத்திருக்கிறேன். அதோட சிலிக்கான் கப் கேக் லைனரும் எடுத்திருக்கிறேன். இது இல்லாட்டியும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற டீ கப்லேயே நீங்கள் கேக் செஞ்சு கொற இயலும். டீ கப்பில் நல்லா எண்ணெய் ப்ரஷ் பண்ணிவிட்டு கேக் செஞ்சு கொறவும் மேலும். இது மாதிரி கப் கேக் லைனரில் 3/4 வாசிக்கு பேட்டரை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கொருவோம். ஒரு சட்டியில் இது மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு மேலால் இது மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. ஒரு மூடியால் மூடிட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு எல்லா கப்ஸையும் இது மாதிரி அடுக்கிக்கோங்க. ஒரு மூடியால் மூடிட்டு லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூடையாக வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. எனக்கு கேக் பேக் ஆகுறதுக்கு சரியாக 45 நிமிஷம் மாதிரி எடுத்துச்சு. இது கப் கேக் லைனர் இல்லாமல் செஞ்ச கேக், அதுவும் நல்லா பேக்காக இருக்குது. மேலால் இது மாதிரி தொட்டு பாருங்கள். ஈரப்பதமாக இருந்து கொஞ்சம் வேவாத மாதிரி இருந்தால் இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான கப் கேக் ரெடி. இது நல்லாவே சூடாக இருக்கும், அதனால் ஆறின புறவே வெளியே எடுத்துக்கோங்க. நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய், டேக் கேர்.